அமெரிக்காவுக்கு இந்தியா நேரடி மிரட்டல் விட்டதாகத்தான் அஜித் தோவல் அவர்களோட ஸ்பீச் இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா, இந்தியாவோட வரலாறு அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதும் இப்ப எப்படி இருக்கும். குறிப்பா சுதந்திரத்துக்கு அப்புறம் இன்னைக்கு மிகப்பெரிய சுதந்திரத்தோட சுத்திக்கிட்டு இருக்கோம். உலக அரங்குல தலை நிமிர்ந்து நிக்கிறோம். ஆனா இதெல்லாம் மிகப்பெரிய தியாகத்துக்கு அப்புறம் வந்தது. அதே சமயம் ஒரு காலகட்டத்துல இந்தியா மிக செழிப்பமா இருந்துச்சு. அந்த காலகட்டங்கள்ல மத்த நாடுகள் அவ்வளவு செழிப்பம் கிடையாது. ஆனா அப்ப நம்ம எவன் ஊருக்குள்ளேயும் போய் எந்த நாட்டையும் பிடிக்கணும்லாம் நம்ம சுத்தல. ஆனா அப்படி சுத்தாம இருந்தோம். அதே சமயம் நம்ம நாட்டுக்குள்ள வந்தா என்ன செய்யணுங்கிற விவரம் இல்லாம இருந்தோம் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. அதையும் அவர் சொன்னாரு. எப்ப சுதந்திரத்துக்கு முன்னாடி மன்னர்கள் காலத்துல இருந்தே அவர் சொல்லி வராரு. இப்ப நம்ம பாதுகாப்பா இருக்கோம். இதே அளவு பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னா, இந்த சுதந்திரத்த மறக்கக்கூடாது. பழச மறக்கக்கூடாது. புதுசா வரக்கூடிய தாக்குதல்கள் ஏன் வருது? எப்படி வருது? எதற்காக வருதுங்கிறத புரிஞ்சு நடந்துக்கணும். அப்ப மட்டும் தான் இந்தியா தலை நிமிர்ந்து நிக்க முடியும். இப்ப நம்ம அனுபவிக்கக்கூடிய அந்த சுதந்திர வலிமைய அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு பெரிய அளவுல இந்திய தலைமை ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பதிவு பண்ணியிருக்காரு. இது எல்லாம் எதற்கு அப்படின்னு கேட்டா, அவர் சொல்லி வரும்போதே ஒவ்வொரு நாட்டோட தேவைக்காக பலத்தை யூஸ் பண்ணி என்னெல்லாம் சாதிக்க விரும்புறார்கள் அப்படின்னு சமகாலத்துல நம்ம எல்லாரும் பார்க்கிறோம் அப்படின்னு இருக்கார். அது அமெரிக்காவை தான் சொல்றார். அமெரிக்கா முழுக்க முழுக்க கச்சா எண்ணெய் மார்க்கெட்ல அவனுங்க தான் முடிசூடா மன்னனா இருக்கணும். டாலர் தான் இருக்கணும். அதுக்காக எவ்வளவு தூரம் ஒவ்வொரு நாட்டு மேலேயும் வலிமையை காட்டுறார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அது ராணுவ வலிமையா இருக்கலாம், இல்ல உளவுத்துறை வலிமையா இருக்கலாம், அரசியல் குழப்பத்தை கொண்டு வரதா இருக்கலாம். சுத்தி சுத்தி ஒரே இடத்துக்கு தான் போவான். அந்த நாட்டை கிளச்சு இவன் மைலேஜ் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதான். இதெல்லாம் இந்தியர்கள் சரியான கணக்கு போட்டு நடந்துக்கணும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கார். நிறைய விஷயங்களை பதிவு பண்ணியிருக்கார். இது முழுக்க முழுக்க இன்னைக்கு உள்ள ஆபத்து. இன்னைக்கு இந்தியா மேல என்ன ஆபத்து இருக்கு? அமெரிக்காவுக்கு இங்க நடக்கக்கூடிய சில வர்த்தகங்கள் தேவை. அக்ரிகல்ச்சர் ஆகட்டும், மில்க் ப்ராடக்ட் ஆகட்டும், இதுல அவர்களோட வர்த்தகம் தேவை. கச்சா எண்ணெயை சப்போர்ட்டிவா தூக்கிட்டு வந்துருவான். ரஷ்யா கிட்ட நீங்க வாங்குறீங்க அப்படின்னு. ரஷ்யா வர்த்தகத்துல இருந்து எவ்வளவு அது 0.5ல இருந்து 50%னாலும் சரி. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் மில்க்ல 0.5ல இருந்து 50%னாலும் சரி, அமெரிக்காவுக்கு லாபம் தான். இன்னைக்கு ட்ரம்ப் 0.5 எடுத்தா அடுத்த அதிபர் வரவர் அவர் ஒரு 2.5 எடுப்பார். இப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. காலத்துக்கு ஏற்ப அது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். கார்ப்பரேட்டுகளோட P&L மாதிரி ஏதோ ஒரு பெர்சன்டேஜை கூட்டி போய்க்கிட்டே இருப்பாங்க. இதைத்தான் அமெரிக்கா செய்யும். இதை செய்யக்கூடிய அமெரிக்காவுக்கு இந்தியா வலுவான எதிர்ப்பு தெரிவிக்கும். மியூச்சுவலா இல்ல, நாரி போயிரும் பாத்துக்க அப்படிங்கிற மாதிரிதான் மிரட்டல் விட்டுருக்காரு. அதே சமயம் பாகிஸ்தானை இங்க எடுத்துக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வலிமையா இருந்தா மட்டும்தான் நம்மளால ஜெயிக்க முடியும். நம்ம வலிமையா இருக்கும்போது சுதந்திரம் எல்லாத்தையும் மனசுல நினைச்சிருந்தா மட்டும்தான் அதை காப்பாத்தி வைக்க முடியும். இல்ல வெறும் வலிமையை வச்சு மட்டும் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு கோட் பண்றார். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வலிமையான ராணுவம் இருந்தாலும் உள்நாட்டுல குழப்பங்களை, தேவையில்லாத குழப்பங்கள், இது ஒரு விஷயமே கிடையாது, இதுதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கிளப்பி விடுவார்கள். உதாரணத்துக்கு பங்களாதேஷே எடுத்துக்கலாம். அரசாங்க வேலையில இடஒதுக்கீடு, அது பங்களாதேஷ்ல சுதந்திரம் வாங்கி தந்தவர்களுக்கு ஸ்பெஷல் கோட்டா. அந்த குடும்பத்திற்கு ஸ்பெஷல் கோட்டால வாரிசுகளுக்கு வேலை. இது ஒரு சிஸ்டம் அந்த நாட்டுல இருந்துச்சு. அவனுங்க சுதந்திரம் வாங்கினாங்க, போராடினவர்களுக்காக ஒரு சலுகை அப்படின்னு கொண்டு வந்தார்கள். இந்த சிஸ்டத்தை அப்படின்னு தெருவுல இறங்குனாங்க. இப்ப அரசாங்கம் இருக்காடா அப்படின்னு கேட்டா, அது ஒரு காலத்துல இருந்துச்சு. அதுவுமே யார் யார் என்ன போஸ்டிங்ல இருந்தாங்கிறதே மறந்துட்டோங்கிற ரேஞ்சில போயிருச்சு. இவ்வளவுதான். இந்த மாதிரி குழப்பங்கள் எல்லா நாட்டிலையும் கொண்டு வர முடியும். மதுரை தூக்குன உடனே வெனிசுலால இருந்து நீ அமெரிக்காவுக்கு போதைப் பொருளே வரலையா அப்படின்னு கேட்டா, மதுரை தூக்கிட்டு போன கப்பலுக்கு பின்னாடியே போதைப் பொருள் கப்பல் போயிருக்கும். அது வெனிசுலால இருந்து போதோ வெளியில இருந்து போதோ, ஆனா அவர்கள் அப்படியே ஒளிச்ச மாதிரியே பேசுவாங்க. உலகத்துல நடக்கக்கூடிய ராணுவ செய்திகள் மட்டும் கிடையாது. உலகம் நம்ம மேல என்ன செய்திகளை திணிக்குதுங்கிறதையும் ஃபில்டர் பண்ணி நிக்கணும், நின்னு நம்ம நாட்டை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆலோசனையை தான் இன்னைக்கு அஜித் தோவல் அவர்கள் வழங்கி இருக்காரு. இது எதிரிகளுக்கும் ஒரு நேரடி மிரட்டல் தான். எதையாச்சும் செய்யணும்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தேன்னா கவுண்டர் பொசிஷன் எடுப்போம், அதுல ஓம் பொழப்பு நாரி போயிருங்கிற மாதிரி மிரட்டல் கொடுத்திருக்கார். இந்தியாவோட வலிமை அப்படிங்கிறது
மிக கடுமையான காலகட்டங்கள்ல, அதாவது இந்த நூற்றாண்டுல பார்க்காத ஒரு விஷயம் தான் கோவிட் தொற்று நோய். அதே போல 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் நிறைய யுத்தங்கள தொடர்ந்து சந்திக்கக்கூடிய காலகட்டம் இது. இந்த மாரி கடுமையான காலகட்டங்கள்ல நம்ம தாண்டி ஜெயிச்சு கொடிய பறக்க விட்டது எதார்த்தமான உண்ம. அதே அளவு உண்ம தான் இந்த வர்த்தக யுத்தம். அமெரிக்கா இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்தையும் சேலஞ்ச் பண்ணுது. அடக்கி ஆள்றதுக்காக இன்னும் ஒரு 100 வருஷம், 1000 வருஷம் அடக்கி ஆள்றதுக்காக பல திட்டங்கள நொடிக்கு நொடி தட்டி விட்டுக்கிட்டே இருக்கு வெள்ளை மாளிகை. அத ராஜதந்திர ரீதியில நசுக்கணும். அமெரிக்காவ என்னைக்குமே பக்கத்திலேயே வச்சு நசுக்கணும். நண்பன் அப்படிங்கிற அவன் தகுதிய குடுத்து நசுக்கணும். அண்ணன் அப்படிங்கிற தகுதிய குடுத்து நசுக்கணும். எதிரிங்கிற தகுதிய குடுக்குறக்கு அமெரிக்காவுக்கு தகுதியே கிடையாது. அந்த பட்டத்த வாங்கிக்கிறக்கு அவனுக்கு தகுதியே கிடையாது. காரணம் அவன் ஒரு வியாபாரி. வியாபாரத்து மூலியமாவே அடிக்கணும் அப்படிங்கிறது தான் இதுல உள்ள மெயினான ஒரு அஜெண்டா. இதுல பல விஷயங்கள் இருக்கு. விரிவா ஒவ்வொரு காலகட்டங்கள்லயும் தலைவர்கள் பேசும்போது நம்மளும் இங்க பார்ப்போம். அடிப்படையில இந்தியா அமெரிக்காவ எந்த காலத்திலயும் எதிர்க்கும். மியூச்சுவலான மைலேஜ் இருந்தா அமெரிக்கான்னு இல்ல, எல்லா நாடு கூடயும் பயணிப்போம் அப்படிங்கிறத இந்தியா கிரீன் சிக்னல் போட்டு வெள்ளை மாளிகைக்கு காட்டியிருக்குங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.